தமிழகத்தில் அரசு பேருந்தில் பயணிப்பது என்பது யமதர்மராஜனுடன் வாக்கிங் செல்வதைப் போலத்தான் இருக்கிறது. அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் பல உயிர்களை காவு வாங்கி கொண்டிருக்கும் ஸ்டாலின் அரசு அதை மறைப்பதற்காகவே வால்வோ பஸ் வாங்கி இருப்பதாக விளம்பரம் செய்தது. எந்த நேரத்தில் விளம்பரம் செஞ்சாங்களோ தெரியல. அடுத்தடுத்து அரசு பேருந்துகள் விபத்தில் சிக்கி 15 உயிர்கள் பறிபோயிருக்கின்றன. நேற்று காலை 11 மணி அளவில் தஞ்சையில் அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் பயணிகள் லேசான காயமடைந்தனர். நேற்று காலை 11 மணி அளவில் திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம் அருகே காரும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று மாலை 7:30 மணி அளவில் கடலூர் மாவட்டம் எழுத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து டயர் வெடித்து 2 கார்கள் மீது மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உட்பட 9 பேர் உயிரிழந்துள்ளனர். பேருந்தில் பயணிப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஓட்டை உடைசல் பேருந்துகளால் சாலையில் பயணிக்கும் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பில்லை. நேற்று இரவு 9 மணி அளவில் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே நின்று கொண்டிருந்த 2 சக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் 2 பேர் உயிரிழந்தனர். இன்று அதிகாலை 4 மணி அளவில் காஞ்சிபுரம் மாவட்டம் வெள்ளை கேட் பகுதியில் கார் மீது அரசு பேருந்து மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். இன்று காலை 11 மணி அளவில் நெல்லை மாவட்டம் கடையம் அருகே அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் ஆட்டோ மீது மோதியதில் 4 பெண்கள் படுகாயமடைந்தனர். இன்று காலை 11:30 மணி அளவில் செங்கல்பட்டு மதுராந்தகம் அருகே சாலையோரம் நின்றிருந்த வேன் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் பயணிகள் காயமடைந்தனர். இப்படி 24 மணி நேரத்தில் 15 உயிர்களை காவு வாங்கி இருக்கிறது ஸ்டாலின் மாடல் ஓட்டை உடைசல் பேருந்துகள். அரசு பேருந்துகளை பராமரிக்க போதிய ஊழியர்கள் இல்லாததாலும் ஒப்பந்த அடிப்படையில் அனுபவமே இல்லாத ஓட்டுநர்கள் நியமிக்கப்படுவதாலும் விபத்துக்கள் அதிகரிக்கிறது. தேர்தல் நெருங்குவதால் பெயருக்கு சில வால்வோ பஸ்களை வாங்கி படம் காட்டும் ஸ்டாலின் மக்கள் மீது அக்கறையோடு ஆண்டுதோறும் புதிய பேருந்துகளை வாங்கி பழைய பேருந்துகளை காய்லான் கடைகளுக்கு கொண்டு சென்றிருந்தால் இந்த உயிர்கள் பறிபோயிருக்காது. சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸையே மிஞ்சிவிடும் அளவிற்கு மோசமான பேருந்துகளை இயக்கும் ஸ்டாலின் அரசு ஊழல் மேல் ஊழல் செய்து போக்குவரத்து கழகத்தை சீரழித்திருக்கிறது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். தனியாருக்கு மொத்தமாக போக்குவரத்து கழகத்தை தாரை வார்க்க துடிக்கும் இந்த மண்ணாய் போன மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பினால்தான் நாம் சாலையில் நிம்மதியாக நடமாட முடியும். இல்லையென்றால் ஸ்டாலின் இயக்கும் ஓட்டை உடைசல் பேருந்தில் வலம் வந்து கொண்டிருக்கும் யமதர்மராஜா நம்மை எப்போது வேண்டுமானாலும் அழைத்து சென்று விடுவார். சிந்தித்து வாக்களியுங்கள் மக்களே.